ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஷைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீசை தாடி அதிகமாக வளர்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மீசை தாடி வளர்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோங்க. என்னென்னலாம் சாப்பிட்டா நம்ம மீசை தாடி அதிகமாக வளரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம மேலே நம்ம ஆயில்லாம் தடவினாலும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதோட டிப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆண்களுக்கு மிக முக்கியமான டெஸ்டோஸ்டோன் இந்த ஹார்மோன் அதிக லெவலில் சுரந்தாதான் தாடி மீசைகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சுரக்கும். இது ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன்ஸ். அதில் குறைபாடுகள் இருந்தால் கூட இந்த முடி வளர்ச்சின்றது கம்மியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இதை நம்ம அதிகமாக நினச்சி கவலைப்படுறதுனால கண்டிப்பாக முடி கொட்டும், ஒன்று வளராமல் போகும். அதுக்கு உண்டான ஹார்மோன் சுரக்காமல் போகும். நம்ம ஃபுட்டில் அதிக அளவு கான்சென்ட்ரேட் பண்ணோனாவே நம்மளுக்கு முடி தாடி பிரச்சனை எல்லாம் கம்மியாக இருக்குங்க. அந்த பிரச்சனைன்றது வராது. ஸோ தாடி அதிகமாக வளரலை, நிறைய இடத்த ஸ்பேச்சஸ்லாம் வருது, கொட்டுது, பொடுகு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே காரணம் மன அழுத்தம், உடல் ஆரோக்கியத்தை ஒழுங்காக வச்சுக்காது தான். ஸோ என்ன ஃபுட்ஸுன்றதை பார்க்கலாம். இப்போது ப்ரக்கோலி அதிகமாக சாப்பிடுங்க, காலிஃப்ளவர், முட்டைகோஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும். முட்டை அதிகமாக எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும், 8 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் ஷேவிங் பண்ணுங்கள், நல்ல முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். புரோட்டீன் உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். பிரசிலியன் நட்ஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் செலினியம் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அது உடல் ஆரோக்கியத்துக்கு, முடி வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே வளராத பிரச்சனைகளை அதிகமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது முடி வளர்ச்சிக்கு அதிகப்படுத்தும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இரும்பு சத்து, பீட்டா கேரோட்டின் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆண்களுக்கு தேவையான முடி வளர்ச்சி ஆயில் அப்ளை பண்ணாலும் பிரசிலியன் நட்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க நல்லா சாப்பிட்டுக்கிறதுனால கண்டிப்பா உடம்புக்கு காடு மாதிரி வளரும். மட்டும் இல்லாம முடி கண்டிப்பா இந்த செமையான ஒரு டிப்ஸ்ங்க இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெய்லி லைக் பண்ணி ஷேர் நீங்க சாப்பிடணும். அதிகமா சாப்பிடுறதுனால இந்த நட்ஸ் ஒண்ணுன்ற இதே மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.